இந்த லீடரோட ஆடியோ லான்ச்ல நீங்க வந்து பிஸ்மிஸ் சார் வந்து ஹக் பண்ணீங்க, பயங்கர ஹாப்பியா. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப என் நண்பன். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். நம்ம போயில ஹாய்டா ஹவ் ஆர் யூடா அப்படின்னா இருமச்சா போட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க இருந்தா என்னடா போடாம். இப்ப லீடர்ல அவர் லெஜெண்ட் சரவணன், அவர் மேக்கப் இல்லாம he looks better. பட் லெஜெண்ட் சரவணன் அவருக்கு வந்து நீங்க மாமியார் இல்லையா இப்போ? ஆமா. பட் 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. எனக்கு 25 வயசுல கிரே ஆயிடுச்சு. நான் கலர் அடிக்கலான்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ரெயிட் 70-year-old கிளவி. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சிச்சி சிம்ரன் எல்லாம் பார்த்து நான் ஓகே நம்மள வச்சு பார்க்கலான்னு விட்டு பார்த்தேன். நானே காலங்காத்துல நீங்க வாய்ப்பு வந்து எனக்கு யாரும் கொடுக்கல, சினிமால வந்து எனக்கு நடிக்க கூப்பிடல அப்படின்றீங்க இல்லையா? நம்ம உள்ள சூப்பர் நடிகை இருந்தா கூப்பிட்டுருப்பாங்கல்ல. நான் நிஜமாவே வேஸ்ட் நடிகை. ஆர்பிடோல் மாதிரி இருப்பீங்க, ரவுண்ட் ஃபேஸ். ஐயோ, அம்பாசிடர் கார் டிக்கில டேங்கர் லாரி ஏறின மாதிரி ஒரு ஃபேஸ். நீங்க ஏன் போய் சோப்பு விக்கிறீங்க? ஏன்னா அநியாயமா இருக்கு. வேற ஏதோ விக்கிறதுக்கு சோப்பு விற்கலாமா? அது எவ்வளவோ பெட்டர். கேக் விற்கலாம், சோப்பு விற்கலாம், மளிகை கடை உட்காந்துட்டு அப்பளம் விற்கலாம், இட்லி கூட போட்டு விற்கலாம். மரியாதையா செய்யற தொழில் என்ன தப்பு இருக்கு? ஐயோ, லக்ஷ்மி மேம் அப்படின்னா இப்பயும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அந்த கரிஸ்மேட்டிக் அட்ராக்ஷனே வேற லெவல் இல்லையா? 100%. அம்மாவை பத்தி எப்படி அழகா வர்ணிக்கணும் அம்மாவை அப்படின்னா, உலகத்துக்கு அவங்க ஆர்டிஸ்ட், எனக்கு அவங்க அம்மா. இந்த இண்டஸ்ட்ரி அவங்க ஒரு நாளைக்கு பார்ட்டி போனது கிடையாது. நோ பேட் ஹேபிட்ஸ். எல்லாம் எதுல டேலண்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, சமையலா இருக்கட்டும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பேர்மா. தேர் ஆர் லெஜெண்ட்ஸ், அப்புறம் தேர் ஆர் த்ரைவிங் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தேர் ஆர் சர்வைவிங் ஆர்டிஸ்ட். நான் 3வது கேட்டகரி, எங்க அம்மா முதல் கேட்டகரி. சொந்த பந்தம் பிரச்சனைகள் அப்படிங்கறத விட நான் சிங்கிளா, நான் தனியா இருந்துக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு போக்குல நிறைய பார்க்க முடியுது. நான் சூஸ் பண்ணல, அப்படி ஆயிடுச்சு. அதை ஹேண்டில் எப்படி பண்றீங்க? பிரியறாங்களோ இல்ல இறந்து போயிடுறாங்களோ, அப்ப தனியா வாழ வேண்டிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு வருது. பட் அந்த தனிமையை ஹேண்டில் பண்றது. காசு இருக்கும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்க. கூத்தடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது எல்லாம் வரும். துட்டு இல்லைன்னா எல்லாம் ஓடிடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பயம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது பழகிடும். அப்புறம் அதுவே. அண்ட் இப்போ நான் எத்தனை வருஷம் பீன் அலோன் அப்படின்னா, இப்போ எனக்கே யோசிப்பேன், சப்போஸ் நம்ம யாரையாவது நாளைக்கு மீட் பண்ணோம்னா அப்படின்னு, முதலாவது கக்கு ஷேர் பண்ண முடியாது. எத்தனை வருஷம் தனிமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? So I'm very happy for many years, and every time I've given my heart, it has been broken into terrible pieces. அது உடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உடைக்கிறாங்க உங்களை? இவ்வளவு அழகா இப்போ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே என்னையே நீங்க உங்களை லவ் பண்ண வைக்கிறீங்க. ஒண்ணு சந்தேக பேர் வழியில உயிரை வாங்குவோம். இன்னொன்னு வந்து அது ஆடியில போறதா இருந்தாலும் சனி நம்ம கிட்ட வர நேரத்துல ஆண்டி ஆயிட்டு வந்து தொலையும். இங்க வந்து நம்ம சம்பாதியத்துல வாழ்ந்து தொலை உயிரை வாங்குவோம். இந்த மாதிரி பல பீடைகளை பார்த்துட்டேன் நான். அதனாலேயே இப்போ வந்து யாராவது உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்காங்களா? ஐயோ, கேட்காத. என்னோட பாய் ஃப்ரெண்டே வீட்டில் இருக்கிற ஒரு தோட்டக்கார தாத்தா தான். தாத்தா இஸ் 90 years old, பட் தாத்தா இஸ் மோர் எனர்ஜெட்டிக் தென் எவ்ரிபடி. முதல்ல வேர் இஸ் மை டார்லிங் அப்படின்னு கேட்பேன், என்ன செல்லம் எப்படி இருக்கேன்னு. போன தடவை அழகா சேலை கட்டிட்டு வந்திய, அங்க போனோடனே இல்லை எங்கே இருப்பா. நீங்க பேசுறது ஸ்வீட்டா சமத்தா இருக்கு. இப்ப தீபிகா பதுக்கும் டிப்ரெஷன் பத்தி பேசினாங்க. ஊர்ல இருக்கிற பாதி பொண்ணு இப்ப நான் டிப்ரெஸ்டுங்குதுங்க. இந்த பீரியட்ஸ் மெனோபாஸ் அப்படிங்கறத எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மெனோபாஸ் டைம்ல வந்து இந்த ஹாட் ஃபிளஷஸ் வாஸ் ஹாரபிள். ஓகே, இப்போ ஏசி ரூம்ல இருந்தா கூட திடீர்னு இந்த ஹாட் ஃபிளஷஸ் வில் கம். பேக்லலாம் அப்படியே ஒரே வேர்த்து கீர்த்து. அந்த மெனோபாஸ் வர டைம்ல மாத்திரம் எனக்கு என்னாச்சு, நான் நிஜமா ஐ தாட் ஐம் கோயிங் டு ப்ளீட் டு டெத்னே நினைச்சேன். நான் எங்க அம்மாக்கு ஃபோன் நான் சொன்னேன், நான் வந்து நான் கையை விட்டு யூட்ரஸை புடுங்கி வெளில போட்டுடலான் இருக்கேன். நானே காலங்காத்துல சீச்சி நோ நல்லா இருக்கியா வச்சாங்க. இன்னர் பீஸ், நிம்மதி வாங்கிட்டு வந்து பேசின பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும்னு எனக்கு தோணும். ஓகே, இதுல ஏதோ மேட்ரு இருக்குது.
5 வருஷம் முன்னாடி நம்ம கூட பழகினவங்களே இப்ப பார்க்கும்போது மாறி இருப்பாங்க. அப்படி மாறாத மனுஷங்க ஒரு சிலர் தான். அதுல வந்து எப்பயுமே ஒரு ரொம்ப பிடிச்ச இதயத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னா எனக்கு ஐஸ்வர்யா மேம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து வார்த்தைகளால சொல்ல தெரியல. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். சில பேர்லாம் நம்ம பாக்குறோம் கொஞ்சோண்டு growth வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பழகினவங்க கிட்ட பேச்சை நிப்பாட்டிடுவாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ணா உடனே எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காவே இருக்கு இப்போ. அது ஐ டோன்ட் நோ, மேபி அது அவங்களோட இஷ்டம். பட் எனக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி இருக்க முடியாது சிவா. நம்ம 3 years முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணினோமா, when you were with another channel, அப்பவும் இதே மாதிரி தானே நான் இருந்தேன். மாறவே இல்லை தெரியுமா. அது மாறாத மனுஷங்களை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலி. நம்மளுடைய ஹேபிட்ஸ் மாறலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் மாறலாம், இப்போ நம்மளோட டேஸ்ட் கூட மாறலாம். ஓகே, சப்போஸ் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நமக்கு பிடிச்ச கலர் நமக்கு இப்போ பிடிக்காம போகலாம். அந்த மாதிரி தோஸ் ஆர் ஆல் ஓகே. பட் உன்னோட பேசிக் கோர் அது எப்படி மாறும்? ஆனா அது மாற மனுஷங்களை நீங்க பாத்திருக்கீங்கல்ல? தாராளமா. எப்படிலாம் இருந்து எப்படிலாம் மாறி இருக்கு. ஐயோ கேட்காத. அப்படியா? ஏன் இல்ல, நானே பார்த்துருக்கேன். நான் ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப நார்மலா இருப்பாங்க. அவங்களோட சக்சஸ் வரதுக்கு முன்னாடி லைக்கணும். அந்த சக்சஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா அந்த பாடியில் ஒரு சேஞ்ச் வந்துடும். நார்மலாக அதுக்கு முன்னாடி லைக் மச்சான் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற வந்துட்டுல, என்னடா நல்லா இருக்கியா, ஏன்னா அவன் கான்சியஸ், அவன் பார்க்குறான் நம்மளை, யார் ஃபோட்டோ எடுக்கிறா, இதுலேயே அவங்களோட இது போயிடுது. ஓகே, இப்போ நம்ம போயில ஹாய்டா ஹவ் ஆர் யூடா அப்படின்னா இருமச்சா ஃபோட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க இருந்தா என்னடா. ஓகே, நீ நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம அப்போ இப்படி தானடா பேசணும் அப்படின்னா ஓகேடா, இருந்தாலும் மீடியாலாம் இருக்குல்ல கொஞ்சம் அடக்கி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒடாம் எனக்கு அப்பதான் வரும், பூ வாங்கிட்டு வந்து பேசின பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும்னு எனக்கு தோணும். நாம வந்து நண்பேண்டா அப்படின்னு நம்ம போய் சாதாரணமாக பேசுவோம். அவன் போடுவான் பாரு பில்டப் அந்த நேரம் பார்த்து, அப்பதான் எனக்கு அப்பதான் கழுவி ஊற்றுவேன். நான் லீடர்ல வந்து இப்போ நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த லீடரோட ஆடியோ லான்ச்ல நீங்க வந்து பிஸ்மிஸ் சார் வந்து ஹக் பண்ணீங்க, பயங்கர ஹாப்பியா. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி. அட பாவீங்களா, பிஸ்மியும் ரியாஸும் எனக்கு வந்து 1990 இருந்து தெரியும். ஓகே, பிஸ்மியும் ரியாஸ் 2 பேருமே ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அப்போ வந்து ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து ஸ்டுடியோலாம் வந்து போட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் நானும் பிஸ்மி ரியாஸ். ஸோ நான் இப்போ ரியாஸை பார்த்தாலும் அப்படிதான் கட்டி பிடிச்சிருப்பேன். ஸோ பழைய ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ, ஸோ பிஸ்மியை நான் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, அவனை பார்க்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் வாழை பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டாப்ல. அவனோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஃபோன்ல நடுவில் பேசினேன். நான் இந்த மாதிரி இப்போ எப்படா இருக்க பிஸ்மி அப்படின்னு அவன் நம்பர் வாங்கி இப்படி ரியாஸ் கிட்டே தான் வாங்கி, இல்லை எப்படி இருக்க பிஸ்மி அப்படின்னு, நல்லா இருக்கேன்டா அப்படின்னு, நீ எப்படா இருக்க அப்படின்னு. அண்ட் பிஸ்மி என்னைக்குமே என்னோட ரியல் பேர்ல தான் கூப்பிடுவான், சாந்தின்னு தான் கூப்பிடுவான். அதே போலதான் ரியாஸும். ஸோ இப்போ பிஸ்மி சார் வந்து உங்களுக்கு ஒரு பழைய நண்பர். அப்போ ஆமா, அப்போ அவன் என் நண்பனை பார்த்தனா உன்னை கட்டி பிடிக்காம இப்போ என்ன, ஹாய் பிஸ்மி ஹவ் யூ, வணக்கம் அப்படின்னு போனா அவனே பூன்பாங்க என்ன பார்த்து. பட் அவனே சொன்னா, டி நீ மாறவே மாட்டியாடி அப்படின்னா, டே நான் என்னைக்குமே உன் சாந்திடா அப்படின்னா. நானு அவன் மட்டும் இல்ல, நிறைய பழைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க பார்த்தேன். நானு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்னா அபியும் நானுக்கு போயிருந்தேன். அது 2008ல. நான் இந்த புஸ்வான மாதிரி போகுது அங்க ஹீரோ என்னன்னா டிக்கெட் போட்டு அவன் கூப்பிடுவான். நமக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூப்பிட அது ஒரு செலவு தானே பார்ப்பான் ப்ரொடியூசரு. ஸோ நம்மளெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ எனக்கு இந்த நான் டிவி பார்க்குற சேனல்ஸும் அனிமல் பிளானட், டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அங்கே எங்கே இந்த பயிரோல. ஸோ என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் சுற்றிச்சா புஸ்வான மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸைட். ஆதவன் தான் பெஸ்ட்டு, எங்கக்கா இருக்க நீ அப்படின்னா. நீ அதெல்லாம் பார்த்ததே இல்லைண்ணா, அடிச்சுடுவேன் போய் சொன்னேன்னா அப்படின்னா. டேய் என்னை கூப்பிட்டா தானடா முதல் நடிக்கணும், நடிச்சா அடுத்தது கூப்பிடணும், கூப்பிட்டா தான் ஆடியோ லான்ச்சில் இதெல்லாம் பார்க்க முடியும். குழந்தை இல்லைன்னா நான் எப்படி பார்ப்பேன் நான் அப்படின்னு. ஸோ எனக்கு அப்புறம் காத்து மாதிரி புஷ்ஷுன்னு ஒன்று வந்தது. அது இதெல்லாம் ஐ நெவர் சீன் இந்த ஸ்டேஜில். இதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க லீடர்? ஐ தரலே என்ஜாய் உட்காந்துட்டு ஃப்ரண்ட் ரோல லைக் கூப்பிட்டா தானே முதல்ல. சேர்த்துக்கிறதே இல்லை. அப்போ நம்மளை கூப்பிட்டா தானே ஃபர்ஸ்ட், கூப்பிட்டா எங்கேயாவது போகலாம் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஏதாவது அப்படின்னு. ஃபிலிமி பார்ட்டிஸ் மை ஃபாதர் ஆர் மை கிராண்ட்மதர் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அது சோஷியலைசிங் வித் த கோஸ்டார்ஸ் வித் யோர் கலீக்ஸுங்கிறது வாஸ் சம்திங். எங்கள் அப்பாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி லைக்கணும். அது இட்ஸ் சம்திங் நானும் பிலீவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் நான் வேலை பார்த்துருந்தா கூட ஆஃபீஸ் கலீக்ஸோட
5 மணி ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, நம்ம வெளியில போற மாதிரி இருந்தாலும் நம்ம மிங்கிள் பண்றதா இருந்தாலும் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஓகே தவிர, ஆனா இந்த ஆஃபீஸ் கலீக்ஸோட நம்ம திருப்பி வெளியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க போய் முடியும்னு நான் நிறைய விஷயத்துல பார்த்தாச்சு. அது ஐடி கம்பெனில இருந்து எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. So no parties. So no getting together with my film colleagues ஓட I've never got together. வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை, ஆஃபீஸ் லைக் நாட். இதுக்கு மேலாம் பார்ட்டினா நமக்கு இப்போ கணமப்பேட்டையில பாடதான் கட்டிடணும். வயசாயிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் பார்ட்டி ப்ளீஸ். நோ. அதுவும் யோகாலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சத்குருவோட யோகா ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் மை லைஃப் டோட்டலி சேஞ்ச். ஓகே, இப்போ லீடர்ல எப்படி இருந்தது? அங்கமான மனுஷன்ப்பா, நான் சும்மா சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் படமே இல்லாத நேரத்துல தான் எனக்கு அந்த படம் வந்தது. நான் டிவி சீரியல் மாத்திரம் தான் கேரளால பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் எப்படி ட்ரீட் பண்ணாரோ என்ன அப்படியே ட்ரீட் பண்ணாரு. அண்ட் எப்படி ஹீரோ, அண்ட் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக் இதில் அவருக்கு. சார் நல்லா இருக்கீங்க சார், இப்படியே இந்த மாதிரியே இருங்க சார், நீங்க மேக்கப்பே போட தேவையில்லை சார், அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவர் மேக்கப் இல்லாமல் ஹி லுக்ஸ் பெட்டர். ஓகே, ஒரு ஸ்டபிள் எல்லாம் வச்சு ஒரு வெரி டிஃப்ரெண்ட் லுக் இதுல. அண்ட் செம்ம ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் அவரே ஆக்ஷன் பண்ணது நான் லைவா பார்த்தேன். நான் பயங்கர எனர்ஜியான பர்சன். அவரையும் மீட் பண்ண, ஒரு வைஃபையும் மீட் பண்ண. தாசு வைஃப், இவர் சூப்பர்னா வைஃபும் சூப்பர். பட் லெஜண்ட் சரவணன் அவருக்கு வந்து நீங்க மாமியார் இல்லையா இப்போ? ஆமா. பட் 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவருக்கு 55 வயசு ஆகுது. என்னோட 1 வயசு பெரியவர். பாருங்க. எனக்கு ஆப்போது அடுத்த மாசம் ஆயிடும் 55. so it doesn't matter, same age. பட் இது எப்படி பாக்குறீங்க? ஹீரோயின்ஸ் எல்லாம் அது எப்பயுமே காலங்காலமா நடக்கிற அது விஷயம் தான். எப்பவுமே அப்படிதான். பட் நீ தப்பா நினைக்காது, பட் இதுதான் உண்மை. சால்ட் அண்ட் பெப்பரோட ஆம்பளைங்க லுக் வெரி நைஸ். நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் வச்சோம்னா கிளவேன்றுவான். ஆமா, இட்ஸ் நார்மல். நீ எப்ப ரொம்ப கம்மி பீப்புளுக்கு வந்து கிரே ஹேர் சூட் ஆகும் தெரியுமா? எனக்கு ப்ரீமேச்சூர், எனக்கு 25 வயசுல கிரே ஆயிடுச்சு. நான் கலர் அடிக்கலான்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷம் வந்துட்டு விச்சஸ் ஆஃப் ஈஸ்ட் வீக் தான். என்ன அந்த மாதிரி இருப்பேன். ஸ்ட்ரெயிட் 70-year-old கிளவி. ஒரு 10 நாளைக்கு விட்டேன்னு வச்சுக்க முடிய. நானும் ஒரு தடவை பார்த்தேன், நினைச்சேன் ஹேர் கலரை போட்டு முடிக்கிறது நம்ம ஹெர்பலா போட்டா கூட என்ன விட்டுருவோன்னு. ரேவதி மேம்லாம் விட்டாங்க பாருன்னு. சிம்ரன்லாம் பார்த்து நான் ஓகே நம்மள வச்சு பார்க்கலான்னு விட்டு பார்த்தேன். நானே காலங்காத்தால கண்ணாடி பார்த்து பயந்துட்டேன். சீச்சி, ஓஹோ நம்ம நோ வேண்டாம் ப்ளீஸ். சிம்ரனுக்கு சூட் ஆகுறதுனால நமக்கும் சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வந்து டவுன் பண்ணி பேசணும்னா அதுல ஐஸ்வர்யா உண்மையை சொல்றேன். நீ எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சிச்சி, நாளைக்கே கடமைப்பேட்டைக்கு இடம் புக் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு. நோ நாட், இனிமே இல்ல, கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உடனே கலர் வாங்கி பூசுற மறுபடியும். சோ அந்த மாதிரி லைக் ஜென்ஸுக்கு நல்லா இருக்கும் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் பார்க்கிறதுக்கு. ஒரு சில லேடிஸ்க்கு இட் சூட்ஸ். அப்ப எத்தனை வயசுல இருந்து நீங்க டை பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் 26லயே. 26 வயசுலயே? ஆமா, ஓவர் நைட் எனக்கு I became grey. எல்லா முடியும் ஒரே டைம்லயா? அம்மாவுக்கு பாட்டிக்கு ஆறதுக்கு முன்னாடி எனக்கு ஆயிடுச்சு கிரே. அப்படியா? ஆமா, எங்க பாட்டிக்கு வேலை முடியல, எனக்கு வந்துருச்சு. ஓகே, எனக்கு ஓவர் நைட் வித் மை டிவோர்ஸ் கேஸ், இந்த கேஸ் அந்த கேஸ்ல காலங்கத்துல இருந்து மொத்தமா கிளவே ஆயிட்டேன் நானு. ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் ஃபுல்லா ஹோமல் ஒன் மாதிரி ரியாக்ஷன். நம்ம அந்த மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றோம், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கும்போது காட் நோஸ் அந்த டைம்ல I was about 24-25 இருக்கும். அப்பவே இட் ஸ்டார்டட் ஆஃப் இங்க ஃப்ரண்ட்ல கிண்ட்ல. தென் சடன்லி ஒரு நாளைக்கு நான் பாக்குறேன் நான் மொத்தமா ஃபுல்லி. இப்ப எக்ஸாக்டா ஷூட் இல்லைன்னா நானும் விட்டுருவேன் நானு. சரி ஷூட்டிங்க்கு முன்னாடி கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு லீடர் ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி நாள் தான் கலரே போட்டேன் நானு. சரி நானும் ஒரு தடவை விட்டுட்டு பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு மாத்திரம் நம்ம ஃப்ரம் பே டு பிரிட்டி அப்படின்னு நான் ஒரு வீலாக் எடுத்திருந்தேன். ஃப்ரம் ஓல்டு டு யங் அப்படின்னு, கிளவிட்டு குமரி அப்படின்னு. அது எந்த கலர் போடுறதுன்னு அதுக்கே வந்துட்டு இன்ஸ்டால ஒரு தடவை தப்பி தவிர நான் கிரே ஹேரோட ஒரு வீடியோ போட்டோம். அது என் பூனைக்குட்டியோட லைக் மச்சான் இது இவ்வளவு கிளவியா அப்படின்னு கழுவி ஊத்திட்டானுங்க கீழே. அப்பவே நினைச்சேன் ஓகே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம மதர் ரோல்ஸ் எல்லாம் அப்படி தாக்கு பிடிக்கணும்னா மூட்டை கொஞ்ச நாளைக்கு பூசிடுவோம் கலரை அப்படின்னு. ஒரு 60 மேல ஒரு 60-65 அப்புறம் விட்டுருவோம். அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு தாக்கு பிடிச்சு எப்படியாச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஆமா தப்பு இல்ல,
பரவாயில்ல ப்ளீஸ். லக்ஷ்மி மேமோட பொண்ணு அண்ட் ருக்மிணி மேம் உங்களோட பாட்டி வள்ளிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. பயங்கர ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபேமிலியில இருந்து நீங்க வந்தவங்க. ஆனா இன்னைக்கும் பயங்கர சிம்பிளா இருக்கீங்க. ரஜினி சார் கூட எஜமான் படத்துல நடிச்சிருக்கீங்க, பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அண்ட் ஓ பட்டர்ஃப்ளை இந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது விக்ரம் சார் கூட. இவ்வளோ கடந்து வந்திருந்தும் இப்போ நீங்க வாய்ப்பு வந்து எனக்கு யாரும் கொடுக்கல, சினிமாவில் வந்து எனக்கு நடிக்க கூப்பிடல அப்படின்றீங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம உள்ள சூப்பர் நடிகை இருந்தால் கூப்பிட்டுருப்பாங்கல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? நான் நிஜமாவே வேஸ்ட் நடிகேன். நான்லாம் அவ்வளோ கிரேட் ஆர்டிஸ்டே கிடையாது. நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் டைரக்டர் நல்லா என்னை நடிக்க வச்சிருக்காரு. ஐ எம் அ மேட் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ ட்ரெயின்ட் ஆக்டர். நான் வந்து பார்ன் ஆக்டர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை பார்த்துட்டு வந்துட்டு ஐயோ அம்மா பாட்டிக்கும் அம்மாக்கும் இருக்கிற அழகு வரவே இல்லையா, நீ குடும்பத்திலே ஐ எம் த வர்ஸ்ட் லுக்கிங். நான் தான் பார்பி டால் மாதிரி இருப்பீங்க, கட்டி ரவுண்ட் ஃபேஸ். ஐயோ அம்பாசிடர் கார் டிக்கில டேங்கர் லாரி ஏறின மாதிரி ஒரு ஃபேஸ். சத்தியமா சொல்றேன், இந்த சைனாக்கார மூஞ்சி தான் நம்மளோடது. நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஹைட் நான். ஓகே, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்து இப்படி தான் கேட்டிருக்காங்க. லைக் அந்த 13-14 இயர்ஸ் எல்லாம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம்ல லக்ஷ்மி இஸ் ஷி கோயிங் டு என்டர் த இண்டஸ்ட்ரி. எங்கள் அம்மாவில் இல்லை அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல. வெரி குட், வேண்டாம், அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. முடியாது, நீங்க ரொம்ப நிஜமா. நான் வந்து ஒரு பியூட்டி குயின் அக்செப்ட் பண்ணுங்களேன். I've got a beautiful heart, I've got a beautiful brain, பட் ஃபேஸ் அண்ட் லுக்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஓகே ஆவரேஜ், அவ்வளோதான். நீ பார்க்கணுமே ஒருத்தர் என்ன அழகா இருக்கா லட்டு மாதிரி, அதெல்லாம் நான் ஒரு பூ ஒரு மாதிரி அழகுங்க. நம்ம வந்து ஒரு பூங்க, இந்த பூ ஒரு அழகு. இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வராம இருக்க போது நீ வேற கம்மி. உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. அது ஃபேன்ஸ் இருக்கலாமா, அந்த படம் ஹிட் ஆனதுனால இந்த கேரக்டர் பிடிச்சதுனால ஃபேன்ஸ் இருக்கலாம். மொத்தமாவே உங்களை பிடிக்குங்க நிறைய பேருக்கு. ப்ராபப்லி பிகாஸ் ஆஃப் மை ஆட்டிடியூட், லைக் மேபி அதனால பிடிச்சிருக்கலாம். தட் இஸ் ஓகே. பட் நீ பியூட்டின்னு நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் என்ன அழகு தெரியுமா, சான்ஸே கிடையாது. என் பொண்ணு அவ்வளோ அழகு, என் தங்கச்சி அவ்வளோ அழகு, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இது. நமக்கு மாத்திரம் இட்ஸ் ஸ்கிப்ட் ஒரு ஜென்ரேஷன், கேவ் இட் கொஞ்சம் சூப்பர் பிரெயின்ஸ். நான் வந்து படிப்பில் சூப்பர், ஸ்போர்ட்ஸில் சூப்பர். எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் அட்மிஷனே கிடச்சிச்சு. நான் வக்கீலாக வேண்டியவன். நான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, எலிஃபென்ட் மெமரி. இது விக்ரமே சொல்லியிருக்கான், மூதேவி நீ உன் டயலாக் வச்சுட்டு என் டயலாக் ஞாபகம் போயிடுது, எல்லா டயலாகும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மெமரி பவர் நல்லதாக இருக்கிறதுனால அந்த டயலாக் மண்டையில் ஏறிடுச்சு. ஸோ நான் வெளியில் வந்து அந்த டயலாக் சொல்லிட்டு நான் திருப்பி படிக்க போயிட்டேன். அப்போ சிவச்சந்திரன் சார் கேட்டார், நடிக்கிற சாந்தி அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், ஒரு படம் நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு நம்ம அமெரிக்கா ஓடிடலான்னு நினச்சேன். அப்புறம் அதுவே வந்து குழப்பா போயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு அட்வொகேட் ஆயிருக்க வேண்டியது அப்போ ஐஸ்வர்யா மேம். நான் வக்கீல் தான். கண்டிப்பா இருந்தா பொலந்து கட்டி இருப்பீங்க. இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில எப்பவுமே வந்துட்டு அந்த 70s நீ யாரை பத்தின்னு வச்சுக்கோயேன், ஒன்னு டாக்டர் ஆகணும் இல்ல இன்ஜினியர் ஆகணும். நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் டாக்டர் அப்படின்னு தான் கம்ப்ளீட்டா இருந்தேன். இந்த 10th ரேட் டிசெக்ஷன் இருக்கு பாரு, அங்கே வந்து எங்கள் டீச்சர் டைசெக்ட் பண்ணி இப்படி எடுத்தாங்க. அது வரைக்கும் குளோரோஃபார்ம் எல்லாம் போட்டது நான் தான். ஃப்ரண்ட்ல நின்று எஸ்ன்னு அந்த எலி இப்படி அறுத்து இப்படி வச்சாங்க. அப்போ விழுந்தவதான் கீழே. ஃபேமிலி டாக்டர் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாரு, எலிக்கே இவளுக்கு இந்த நிலைமைனா ஃபிசியாலஜி அனாட்டமி எல்லாம் முடியாது, அது நிறைய ரத்தத்தெல்லாம் பார்க்கணும், டாக்டர் வீட்டில் நீங்கள் மறந்துடுங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மின்ட்டாங்க. அப்போதான் எங்கள் பாட்டி இந்த பெரிமேசன் நாவல்ஸ் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போதான் லா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி. அதனால லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹார்வர்ட் லா ஸ்கூல் போகணுன்னு தான் என்னுடைய கனவே. அங்கே போய் படிச்சு ஆனால் நான் உண்மையிலே சொல்லுறேன், நான் படிப்பில் போயிருந்தேன்னா டெஃபினெட்லி நடிகையாக இருக்கிறத விட மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். இந்நேரம் சிஇஓவாக இருந்திருப்பேன். நான் அந்த ஒரு பாஸ்டன் லா ஃபார்ம்லேயே எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து அந்த கார்ப்பரேட் லா தான் எனக்கு பண்ணணும்னு. அந்த கார்ப்பரேட் லா சூட்டு, கையில் ப்ரீஃப் கேஸ், ஷனல் சூட் வித் லூயி வித்தான் ப்ரீஃப் கேஸு, அங்கே போய் கரெக்டாக ஒரு என்ஆர்ஐ ஹஸ்பண்டு, 3 குழந்தைங்க, 2 நாய், ஹவுஸ் வித் பிக்கெட் ஃபென்ஸு, அந்த மாதிரி லைஃப் தான் ஐ வாண்டட். லைஃப்ல எடுக்கிற ஒரு டெசிஷன் எப்படி வாழ்க்கையவே புரட்டி போட்டுறது இல்லை. ஸோ லா படிக்க போகணுமா, சினிமாவை சூஸ் பண்ணணுமா? ஸோ நான் அதான் சொல்லலாம், நான் மாத்திரம் இப்போ நான் மட்டும் போயிருந்தேன் படிப்புக்கு. ஏன்னா படிப்பில் சூப்பர் நான். ஸோ எப்போ படிப்பில் நல்லா இருக்கோமோ, இப்போ வந்து நீ பார்த்தனா சூப்பராக படிக்கிற பொண்ணுங்க கூட சூப்பர் நடிகையாக இருக்காங்க. இப்போ பிரீத்தி முகுந்தன் பாரு,
NITல வந்து இன்ஜினியரிங் பொண்ணு சூப்பர் ஆக்ட்ரஸாவும் இருக்கா, சூப்பர் டான்ஸராகவும் இருக்கா. ஸோ அது வேற. பட் அதுக்கேற்ற அந்த ஃபேஸ் அண்ட் ஃபிகர் எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஐ வாஸ் நெவர் அ கேமரா ஃபேஸ் ஒரு கேமரா பர்சன் ஒரு எனிதிங் அந்த மாதிரி. ஒரு இந்த ஆக்டிங் மேலே அந்த பேஷன்னு சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த ஆக்டிங்கோட கஷ்டத்தை எங்கள் அம்மா பார்த்துருக்கேன். அவங்க ஷூட்டிங்கில் ஓடும்போது காலில் முள்ளு குத்துறது, வெயிலும் மழையிலும் சூர்த்தனை இல்லாமல் கஷ்டப்படுறது. ஸோ இது ஈஸியான ப்ரொஃபஷன் இல்லைங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். வெளியில இருந்து பார்க்க கிளாமராக இருக்கு, ஈஸியான ப்ரொஃபஷனும் கிடையாது. இட்ஸ் அ வெரி வாலடைல் லைஃப். உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டோடைய லைஃப்ங்கிறது உனக்கு அப் அண்ட் டவுன். இட்ஸ் அ வெரி திஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் அ திங் ஃபார் அ பர்சன் டு ஹேண்டில். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அது ஒரு நிலையாக இல்லாமல் இப்போ வாய்ப்புகள் வருதுன்னா ஃபினான்ஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மியாகுது அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரங்கிறது கம்மியாகும், இன்கம் கம்மியாகும். ஸோ அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இருக்கு மேம். பிகாஸ் வெளியிலேருந்து மக்கள் பார்க்கும்போது செலிபிரிட்டி, கிளாமர் இண்டஸ்ட்ரி, வாட் அ லைஃப் அப்படின்ற மாதிரி. பட் ரியலி வாட் இஸ் கோயிங் ஆன்? நான் தான் சொன்னேன்னு ஓப்பனாகவே. நான் அதனால தான் பேக்கிங் எடுத்துக்கிட்டேன், கேக்கு விற்றேன், சோப்பு விற்றேன். வேலை இல்லாத நேரத்தில் நான் சைட் பிஸ்னஸ் எடுத்தது காரணமே அதனால தான், ஒரு பேக்கப் இருக்கட்டும் அப்படின்னு தான். அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்கல்ல சுற்றி இருக்கிறவங்க. நீங்கள் ஏன் போய் சோப்பு விற்கிறீங்க? ஏன்னா அநியாயமாக இருக்குது. வேற ஏதோ விற்கிறதுக்கு சோப்பு விற்கலாமா? ஓகே, அது எவ்வளவோ பெட்ரு. கேக்கு விற்கலாம், சோப்பு விற்கலாம், மளிகை கடை உட்காந்துட்டு அப்பளம் விற்கலாம், இட்லி கூட போட்டு விற்கலாம். மரியாதையே செய்யற தொழில் என்ன தப்பு இருக்கு? நீங்க அப்படி மாத்திப்பீங்க அப்போ? எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அதனாலதான் வந்து பேக்கிங்ல சர்டிபிகேட்டும் வாங்கினது. ஒன்னும் இல்லைனாலும் நான் இட்லியாவது வித்து பழச்சுப்பேம்மா, பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ ஓப்பனா ஒரு அழகா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். உண்மை அதுதானே பாப்பா, நீ சொல்லு. நீ ப்ராக்டிக்கலாக வேலைலாம் அப்படி நீ என்ன பண்ணுவ? நீ வாய்ப்புகள் இருக்கும்போது சம்பாதிச்ச சொத்து அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, அது சேஃப்டி பண்ணியிருக்கணுமா? அது எப்போ போச்சு? அப்போதான் டைவர்ஸ்லேயே போயிடுச்சு எல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி கரியரே இல்லை நமக்கு. அது வந்து நீங்க ஒரு அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க மேம்? அவ்வளவு தெளிவாக இருக்குதுங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க முட்டாளுங்க நாங்கள் தான் இமோஷனல் ஃபூல்ஸ் விட்டோம் எல்லாத்தையும். டுடேஸ் கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனே ரொம்ப ஸ்மார்ட்டு. என்னை விட பெட்டர் சேவிங்ஸ் என் பொண்ணு. அதனால ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் ஹர் எனிதிங் ஆர் எனி இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள பார்த்து நான் கற்றுக்கணும். பட் இப்போ லைஃப் வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு எப்படி இருக்கு? பிகாஸ் நான் உங்களை 3 வருஷம் முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணும்போதே பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக சந்தோஷமாக பேசியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நிறைவு இருக்கு. ஒரே ஒரு டாக்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. பட் அந்த வாழ்க்கை அப்படின்றது நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜாலியாக போயிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நமக்கு வக்கில், அதுவும் அவங்க அப்பன் தான் பண்ணான். ஓவர் சமத்து. அவங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நான் ஜாலியாக போயிட்டு வந்தேன் கல்யாணம். இப்போ உங்களோட லைஃப் அப்படின்றது 50s எப்படி இருக்கு? நானும் என் பொண்ணுங்களும் ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் அதை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, தனிமையாக வாழறது ஓகே. ஏன்னா சொந்த பந்தம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட நான் சிங்கிளாக நான் தனியாக இருந்துக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு போக்கில் நிறைய பார்க்க முடியுது. நான் சூஸ் பண்ணல, அப்படி ஆயிடுச்சு. அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது எப்படி பண்ணுறீங்க? இப்போ அதில் வந்து பிரியிறாங்களோ இல்லை இறந்து போயிடுறாங்களோ, அப்போ தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு வருது. பட் அந்த தனிமையை ஹாப்பியாக வச்சுக்கிறது அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அதுக்கு நான் நன்றி சத்குருக்கு தான் சொல்லணும். ஓகே, யோகா தியானத்துக்கு அப்புறம் தான் அது வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எவ்வளோ வந்ததுன்னா, அண்ட் முதல்ல ஐ டெல் யூ ஃபர்ஸ்ட் வென் யூ ஆர் அலோன்னா முதல்ல அந்த லோன்லினஸ் வந்து நான் சொன்னேன், வாஸ் அ பீப்புள்ஸ் பர்சன் அப்படின்னால. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, காசு இருக்கும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்க. கூத்தடிக்கிறது கும்மால் அடிக்கிறது எல்லாம் வரும். துட்டு இல்லைன்னா எல்லாம் ஓடிடுங்க. கரெக்ட். ஸோ அப்போ வந்து அந்த லோன்லி முதல்ல இருக்குமா, ஃபஸ்ட்டு அந்த லோன்லினஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பயம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது பழகிடும். அப்புறம் அதுவே சந்தோஷமாக மாறிடும். அதுதான் உண்மை. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நீ அதை மாற்றின்னு வச்சுக்கோ, பைத்தியம் முடிச்சு நீ தான் பாயசோடனு இருப்ப. வேறு யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நீ மென்டலாக எதையாச்சும் விழுவ. இல்லை, there are lots of people in the loneliness battle பண்ணாம they keep getting into toxic relationships. தனிமையில ஒரு பயம் வந்து கூட யாரையாவது சேர்த்துக்கணும்னு தப்பான நபர்களை சேர்த்துக்கும் போது தான் அது டாக்ஸிக் ஆயிடுது. அது தப்பான நபர்கள்னு இல்லை, ரைட்டான நபர்கள், பட் தப்பா ஆயிடும். the intention நீ போய் இன்வால்வ் ஆகிறது வந்து is to erase the loneliness. நீ வந்து இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் லவ், ஜெனுவன்லி டூ பீப்புள் கனெக்ட் அவுட் ஆஃப் லவ்னு இல்லை. உனக்கு அந்த தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாத அந்த நேரத்தில் யாராவது வரும்போது அந்த வீக்னஸுக்கு நீ இடம் கொடுத்துற.
அதுதான் மற்றவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. உனக்கு புரியுதா? அந்த அந்த வீக்னஸுக்கு நீ இடம் கொடுக்காம இருந்தான்னு வச்சுக்கோயேன், அதை நீ தாண்டி வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை விட ஒரு சந்தோஷமான ஜாலியான ஸ்ட்ராங் பர்சன் வேறு யாருமே இருக்க முடியாது. அண்ட் உலகத்தில் பார்க்கறதுக்கு நீ இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக நீ வந்து மனுஷங்களை திரும்பியே பார்க்க மாட்டேன். நான் வந்து நேச்சர் லவர், அனிமல் லவர். ஸோ எனக்கு வந்து சுற்றி நாய் பூனை அதான் சொன்னேன், ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போதும், நான் ஜாலியாக இருந்துருவேன் நான். ஸோ எனக்கு என்னுடைய கேட்ஸ் ஆர் அ கிரேட் ஹாப்பினஸ். ஃப்ராங்க்லி எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் த நீட் ஃபார் இன்னொரு ஹியூமன் பீயிங் டு என்னோட ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதுக்கே. அண்ட் இப்போ நான் எத்தனை வருஷம் ஐ பீன் அலோன் அப்படின்னா இப்போ எனக்கே யோசிப்பேன், சப்போஸ் நம்ம யாரையாவது நாளைக்கு மீட் பண்ணோம்னா அப்படின்னு, சி முதலாவது கக்கு ஷேர் பண்ண முடியாது, ஷேர் த டாய்லெட், நீ நோ ப்ளீஸ். அப்புறம் நமக்கே எல்லாம் வயசாயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாரு, நமக்கு 54னா என்ன வந்து யங் பீப்புளெலாம் நோ ப்ளீஸ், நம்மளாம் ஒரு வயசு சின்ன இருந்து கூட எனக்கு தம்பின்னு ஆகிடும். இப்போ எனக்கு 54னா ஒரு 3 வருஷம் மேலே 57 58ன்னு வச்சுக்கோ. இத்தனை வருஷம் ரொம்ப நீட்டாக நம்ம தனியாக இருந்துட்டு எனக்கு ஓசிடி வேற. அப்படியா? ஆமாம். ஸோ வீட்டில் எல்லாம் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி இன் தட் ஆர்டர், எல்லாம் இட் ஹேஸ் டு பி இன் தட் சேம் லைன். இது கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா இதை நான் இப்படி திருப்பி வைக்கிறது, சப்போஸ் இந்த வயர் இப்படி சரியில்லைன்னா அந்த வயரை இப்படி வைக்கிறது, இந்த கிளாஸ் இப்படி நகர்த்தி இருந்தால் கூட அதை அப்படி நேராக வைக்கணும். ஸோ எனக்கு என்னோட கிச்சனு என்னோட வீடு எவ்ரிதிங் இஸ் வெரி நீட். இப்போ நீ நாளைக்கு வந்து நீ உன் தர்ட்டி சாக்ஸை போட்டு உன் ஷூவை போட்டு அதை நான் எடுத்து வச்சு என்னால் முடியாது சிவா. எத்தனை வருஷம் தனிமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சிவா, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. My last relationship was 2009. ஆமா. So I'm very happy for many years. And every time I've given my heart, it has been broken into terrible pieces. அது உடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உடைக்கிறாங்க உங்களை? இவ்வளோ அழகா இப்போ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே என்னையே நீங்க உங்களை லவ் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸ் போல இருக்கு. நமக்கு வந்து சேரதுங்க எல்லாமே. லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்ன மாதிரி, வாழ்க்கையில் யாராச்சும் ஒன்று லவ் பண்ணினா ஒன்று வாழ்க்கையாவது ஏறணும், இல்லை பேங்க் பேலன்ஸாவது ஏறணும். உனக்கு ரெண்டுமே குறையுதுன்னு. நமக்கு வந்து சேர ஜென்மங்கள்லாம் அப்படிதான் வந்து சேரும். உங்களை என்ன மாதிரி ப்ரோக் பண்றாங்க? அதாவது எப்படி இருக்கும்னா வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு சனியும் ஒரு மாதிரி உயிரை வாங்கியிருக்கு. அதனாலே வந்துட்டு ஒன்று சந்தேக பேர் வழியில் உயிரை வாங்குவோம். நீ வந்து நடிகையா, அப்போ நீ வந்து நீ யார்கிட்ட பேசுகிற, எங்கே பேசுகிற, எது பேசுகிற, இந்த மாதிரி சந்தேகத்திலேயே ஒரு ஒரு ஒன்று உயிரை வாங்கி தொலையும். இன்னொன்று வந்து அது ஆடியில் போகிறதா இருந்தாலும் சனி நம்மக்கிட்ட வர நேரத்தில் ஆண்டி ஆகிட்டு வந்து தொலையும். இங்கே வந்து நம்ம சம்பாத்தியத்தில் வாழ்ந்து உயிரை வாங்குவோம். இந்த மாதிரி பல பீடைகளை பார்த்துட்டேன் நான். அதனாலேயே எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே அடைச்சி ஆணியே பிடுங்க வேணாம், ஆளை விடு சாமின்ட்டேன் நான். அதனால எனக்கு வந்துட்டு நான் 100% சின்சியராக இருந்திருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப். பட் அந்த சின்சியரிட்டி எனக்கு கிடைச்சதே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா 100% நான் சின்சியரிட்டி? ஒரு காதல் அப்படின்னா பெண்கள் எப்படிலாம் இருக்காங்க, ஆண்கள் எப்படிலாம் இருக்காங்க ஜென்ரலி உங்களோட பெர்செப்ஷனில்? நான் அனுபவிச்சதில் அதான் சொன்னேன்னே, நான் 100% சின்சியர் இன் ரிலேஷன்ஷிப். பட் அந்த சின்சியரிட்டி எனக்கு வந்தது கிடையாது. நீங்கள் என்ன ராசி? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிலாம் காதலில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பிரயோஜனம்? நமக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துச்சு இல்லை? ஸோ விழுந்த ஆப்பெல்லாம் போதும். அதெல்லாம் அட்லீஸ்ட் யூத்லேயாவது ஆப்பெல்லாம் டாலரேட் பண்ணலாம் கொஞ்சம். ஏன் இப்பெல்லாம் வந்து முடியாது. இப்போ ஹார்ட் பிரேக் ஆகாது, இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதனால ஹார்ட் அட்டாக் வராம பார்த்துக்கலாம். நோ பிக்கல்ஸ் புடுங்கல்ஸ் ப்ளீஸ். நீயும் என் உயிரை வாங்க வேணாம், நானும் உயிரை வாங்கல, ஆளை விடுன்ற மாதிரி தாண்டி சிங்கிளா ஒரு பெண் இங்க வாழ முடியும்னு இப்போ நீங்க வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இல்லம்மா, எத்தனையோ நிறைய பேர் இருக்காங்க. பெண்களை எத்தனையோ பேருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. எஸ். ஆனா அதுவே வைஃப் போயிட்டா 3 குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஆம்பளையால மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ட்ரஸ்ட் இல்லை, ஜென்யூன்னஸ் இல்லை. ஸோ அதனாலேயே நிறைய திருமணங்கள் வந்து பிரேக் ஆகிடுது, உடஞ்சு போய் தனியாக பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுவும் இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு அவன் ஷாருக் கான் மாதிரி ரொமான்ஸ் பண்ணணும், சல்மான் கான் மாதிரி பாடி வச்சுக்கணும், அவன் ரித்திக் ரோஷன் மாதிரி டான்ஸ் ஆடணும், அம்பானி மாதிரி காசும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாளுங்க. எப்படி எல்லாம் சேர்த்து வரும்?
இல்லைன்னா சோஷியல் மீடியாவோட போடு, ஏய் நீ பாத்தியா அவன் ஒய்ஃபை எப்படி நீ ட்ரீட் பண்றான், நீ மட்டும் ஏன் வாங்கிட்டு வரல. அது உண்மையிலே ட்ரீட் பண்றானா இல்லையாங்கிற அவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா. பட் சோஷியல் மீடியால பாக்குற கப்பல் வச்சு தே கெட் கேரிட் அவே. அண்ட் இன்னொன்னு, எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கணும் அத்தனை பேரும் புள்ளையும் பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி சொசைட்டி ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஆச்சுன்னா, ஓ என்ன பண்ணிட்டா பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டாளா, ஓ இப்போ என்ன வேலை பார்க்குறாளான்னு. அடுத்தது கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்களா, ஏன் இப்போ பார்க்கலன்னா நீ என்னத்தை கிழிக்க போகிற, நீ வந்து பார்க்க போறியா, பண்ணி வைக்க போறியா. ஸோ தே திங்க் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி லைக் ஓகே காலேஜ் முடித்தா அடுத்த நிமிஷம் வேலை கொஞ்சம் நிமிஷம் அடுத்த நிமிஷம் கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணலைன்னா ஏதோ அவங்க மேலே ஒரு குறை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தது குட் நியூஸ் எதுவும் இல்லையா. நெக்ஸ்ட் கேள்வி, மை பாயிண்ட் இஸ் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பாருங்களேன். சில கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எதிர்பார்ப்பு. இல்லை ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பார்த்துட்டு அந்த ஹீரோ பண்ணுற மாதிரியே பாய் ஃப்ரெண்டும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது. அவன் ஹீரோ, அவன் நடிக்கிறான்ப்பா. இங்கே லைஃப் வேற, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுலயே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுது. சோ வேற ரிலேஷன்ஷிப் நீ எப்ப வந்து இன்னொருத்தங்களை வந்து உன்னுடைய ஹாப்பினஸுக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு நீ கொடுக்குறியோ அப்பவே உனக்கு பிரச்சனை ஆரம்பம். இது வந்து போத் அப்படி வைஸ் வர்சா தான். யாரா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் உன் சந்தோஷம் உன் கையில. இப்போ நான் வந்து அழறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனை பார்த்து எனக்கு அழகு வந்துச்சுன்னா நான் ஓகே, அது அழுகு, தட்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் அன் இமோஷன். இல்லை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு விக்கிரகத்தை பார்க்குறோம், நமக்கு ஃபீலிங் வருது, ஒரு இமோஷனில் நம்ம அழறோம், ஓகே. லைக் பட் இன்னொருத்தவங்களால நம்ம அழக்கூடாது, இன்னொருத்தவங்களாலேயும் நம்ம சிரிக்கக்கூடாது. அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். ஓகே. இப்போ வந்து யாராவது உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணாதது யாரு? என்கிட்டயா? நான் என்ன பொண்ணா முதல் நினைச்சா தானே எவனுமே. என்ன நான் எப்பவுமே படி தான் எல்லாருக்கும். ஓகே. அதனால நான் டாம் பாய்ங்கிறதுனால ஃபார் ஆல் த கைஸ் ஐ எம் லைக் தேர் பேல். அவங்க வைஃபும் சொல்லுவாங்க, நீ யாரோட இருக்கீங்க? ஓ அம்மு ஐஷோடைய. அப்ப மச்சான் என் புருஷ சேஃப். அவளே எதுவும் செய்ய மாட்டா, யாரையும் செய்யவும் விட மாட்டா. அதனால நம்ம எப்பவுமே நண்பன்டா டைப் இல்ல. ஸோ அதனால என்னோடல யாரும் ஃபிளர்ட் பண்ணதில்ல. மேபி மை சைஸ் ஆர் மை ஹைட் எதுக்கு வெரி இன்டிமிடேட்டிங் நினைக்கிறேன். நோபடி இஸ் ட்ரைட் ஃபிளர்ட்டிங் வித் மீ. எனக்கு சிரிப்பு வேற வந்துடும். ஓகே. சப்போஸ் யாராவது if I'm looking good, if somebody says like wow you're looking hot, thank you அப்படின்ற நான் போயிடுவேன். நான் அது எனக்கு ரெஜிஸ்டரே ஆகாது, பண்ண முடியாது. அப்போ இல்லை நான் எப்படி ஃப்ளர்ட்டிங் அப்படின்னா, நான் இப்போ இந்த கேமரா பையனை கூட இல்லை டார்லிங் செல்லம் ஹவ் ஆர் யூ ஸ்வீட் ஹார்ட் லவ் யூ அப்படின்ட்டு நான் போவேன். இட் டசன்ட் மீன் எனிதிங். ஓகே. இது கேட்கும் போது தப்பாவே தோணாது. அந்த மாதிரி தான் மை ஃப்ளர்ட்டிங். ஓகே. Like if we are in a restaurant or something and the waiter comes now and they're like, ma'am how are you? I'm fine darling, how are you? Please சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வந்து என் தங்க செல்லம் இல்லை நீ, அந்த மாதிரி. தட் இஸ் மை ஃப்ளர்ட்டிங். நீங்க பேசுறது ஸ்வீட்டா சமத்தா இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் லைக் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்டே என் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற ஒரு தோட்டக்கார தாத்தா தான். Tata is 85-90 years old, but Tata is more energetic than everybody. So நாங்க போன உடனே முதல்ல where is my darling அப்படின்னு கேட்பேன். கேட்டு யாரு டார்லிங்னா தோட்டக்கார தாத்தா தான் என் டார்லிங். சரி நான் போயிட்டுல என்ன செல்லம் எப்படி இருக்கேன்னு. போன தடவை அழகா சேலை கட்டிட்டு வந்திய, இந்த தடவை என்ன அரை பேண்ட் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாரு அவரு. ஏன்னா நான் வந்து அப்போ ஷார்ட்ஸ் போட்டு போயிரு பீச் பக்கத்துல. போன தடவை வந்தியல்ல கல்யாணத்துக்கு நல்ல லட்சணமா சேலையில வந்தேன். இப்ப என்னத்துக்கு இப்படி அரை பேண்ட் போட்டிருந்தேன். தங்கம் நான் இப்போ ஸ்விம்மிங் போகிறதுனால போட்ட தங்கம் உனக்கு பிடிக்காத செல்லம், நான் உடனே போய் மாற்றிட்டு வந்துடுறேன் ராஜா இப்போ அப்படின்றது. வேற லெவல். இந்த மாதிரி தான் என்னோட ஃப்ளர்ட்டிங் இருக்கும். லைக் சூப்பராக இருக்கு இந்த ஃப்ளர்ட்டிங். ஸோ திஸ் இஸ் மீ லைக் ஐ லைக். எனக்கு இப்போ குழந்தைங்க ஓல்டு பீப்புள் கேட்கறதுக்கே இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் எனக்கு அவங்கள. ஸோ நாங்கள் போனோடனே இல்லை எங்கே இருப்பா
பேபி ஐம் கமிங் அப்படின்னு தாத்தா பார்த்துட்டு இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்தா கொடுத்துருங்கயா மேம்க்கு. நான் கொஞ்சம் லைட்டா லூஸ் பேசுவேன், நான் இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி வேலையெல்லாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நான். ஸோ திஸ் இஸ் மை வே. மை ஃபிளர்ட்டிங் இஸ் லைக் திஸ். ஓகே. ஃபேமிலி ரன் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா மாசம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகும்? இவ்வளோ இருந்த போதும் எனக்கு இந்த மெயின் செலவு அப்படின்னா எனக்கு என் பூனைங்களுக்கும் எனக்கும் சோறு இருந்தால் போதும். 50,000 ரூபா இருந்தால் போதும். அதை விட கம்மியாக கூட நான் கொடுத்தா நடத்திருக்கேன். நான் அதை சொல்கிறேனே, எனக்கு 25,000 ரூபாயும் கொடுத்த நடத்த தெரியும், 2 லட்ச ரூபாயும் கொடுத்த நடத்த தெரியும். சூப்பர். ஒரு பொம்பளைங்கிற அப்படிதான் இருக்கணும், கற்றுக்கணும். இப்போ நிறைய பெண்கள் வந்து நிறைய பேசுறாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஸோ பீரியட் அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை உண்டாயிருக்கும் போது ஸோ பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ பீரியட்ஸ்க்கு 1 வீக் பிஃபோர் இப்படி இருக்கேன், பீரியட்ஸ்க்கு 1 வீக் ஆஃப்டர் இப்படி இருக்கேன், ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நிறைய இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்த காலகட்டங்களும் இருக்குல்ல, பேசாமே அதை ஹேண்டில் பண்ண விதமும் இருக்கு. அப்ப அது ஒண்ணுன்னு தெரியவே தெரியாது. ஆமா, இப்ப பேசி பேசி எக்ஸாகரேட் பண்றோமா இல்ல இது பேசி புரிய வச்சு ரெண்டும் நீ பாக்கணும். இப்ப நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, இப்ப தீபிகா பதுக்கும் டிப்ரெஷன் பத்தி பேசினாங்க, ஊர்ல இருக்கிற பாதி பொண்ணு இப்ப நான் டிப்ரெஸ்டுங்குதுங்க. நீ சேடா இருக்கிறதுக்கும் டிப்ரெஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஓப்பனா என்னுடைய ஐ ஹேவ் ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஓகே, அது பிகாஸ் ஆஃப் PTSD, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னால, பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ட்ராமாஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹவ் கான், எனக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வரும். ஸோ ஐவ் பீன் ஆன் மெடிகேஷன் ஃபார் ஆங்ஸைட்டி. இதை நான் ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு மாதிரி நடுக்கமாயிடும், பதட்டமாயிடும், பேனிக் அட்டாக்ஸ் வில் கம். எனக்குலாம் ஷாப்பிங்கே பேனிக் அட்டாக் வந்துடும். ஆமா, ஐயோ, நான் சம்டைம்ஸ் க்ரௌடு டூ மச். ஸோ ஃபார் மீ ஐவ் பீன் ஆன் தட் ஆங்ஸைட்டி. ஐவ் பீன் வெரி ஓப்பன் அபவுட் இட். பட் அதை டயக்னோஸ் பண்றதுக்கு more than 2 years ஆச்சு. யாருக்குமே கண்டே பிடிக்க முடியல அது என்ன அப்படின்னா. ஸோ ஒரு விதத்தில் இட்ஸ் அ குட் அவேர்னஸ். பேசி அந்த அவேர்னஸ் வருது நல்லதான். பட் அதோடைய பேக்லாஷ் என்னன்னா, லைட்டாக அந்த சிம்டம்ஸை பார்க்கும்போது லைக் ஓகே நமக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணி பல பேர் அதை ஊகிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் இட் கோஸ் இன் தி அதர் வே ஆல்சோ. இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வோர்டுன்னு சொல்வேன் நான். பட் அது புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்துட்டு இப்போ நீ இதெல்லாம் மெயினாக இப்போ நீ பார்த்துன்னு வச்சுக்கோ, பாதி பொண்ணுங்களுக்கு PCOD. இதில் நிறைய ரீசன் வந்து சாப்பாடு, ஃபுட்டில் வர மெயின் பிரச்சனை தான் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். சாப்பாடில் இருக்கிற இதெல்லாம் எங்கள் டைமில் தெரியல, அப்போ கம்மியாகவும் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 9 மாதமும் நான் வாந்தி எடுத்தேன். அதுதான் நான் நினச்சேன், இன்னொன்று பெற்றுக்கிற ஐடியாலே கிடையாது. த வாமிட்டிங் வாஸ் டெரிபிள். அதாவது எல்லாருக்கும் மார்னிங் சிக்னஸ், ஆஃப்டர்நூன் சிக்னஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எனக்கு 24 hours சிக்னஸ். ஆக்சுவலாக பெஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா உனக்கு ஃப்ரீ ஆயா, உனக்கு எந்த டிப்ரெஷனும் வராது. ஆமாம், ஜாலியாக கொடுத்துரு. என்ன பண்ண போகிறாங்க, சாவை அடிப்பாக்க போகிறாங்க பிள்ளைய. தாத்தா பாட்டி தானே. இப்போ இருக்கிறவங்க என்னன்னா தாத்தா பாட்டி பிள்ளைய தூக்கக்கூடாது, ஆனால் ஆயா தூக்கலாம் பிள்ளைய. அப்புறம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் எனக்கு நான் ஒரு ஆயா வச்சதே கிடையாது. என் பொண்ணை என் மாமியார் மாமனார் தான் வளர்த்துனாங்க ஃபுல்லா. இந்த பக்கம் என் பாட்டி இருந்துச்சு, அம்மா பார்த்துட்டாங்க. நீங்க சொல்றதுல இருந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்ற சிஸ்டம்ல இந்த டிப்ரெஷன் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்ப தனியா இருக்கிறதுனால நிறைய யோசிச்சு அந்த மாதிரி ஆயிடும். ஸோ என் டைம்ல இருந்து நான் ஒண்ணுமே, எனக்கு அந்த வாந்தி மட்டும்தான் நான் அவஸ்தைப்பட்டேனே தவிர எனக்கு டெலிவரி கூட 45 minutes. நார்மல் டெலிவரி 45 நிமிஷத்துல 2.25 அவுட்டு. ஃபாஸ்டா டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. 45 minutesல டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ஐ ஹேட் a huge family. எல்லாரும் அப்புறம் அவங்க ஆம்பூர் தான் அவங்க ஊர் இல்லை. கல்யாணம் போனா இப்போ யார் கையில் இருப்பான்னே தெரியாது. யாரு கையில் விட அவங்களுக்கு சாப்பாடு விட்டுற நேரம் கூட லைக்கணும், டைம் ஆச்சு லைக்கணும், அண்ணி பாபி हमें खिला डाले बच्चे को, तुम्हें फिक्र करो ना को. अच्छा ओके पा. So I was very blessed that way, I can say. like இப்போவும் she's got அவளோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கசின்ஸே 175 பேர். அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி, அந்த ஆம்பூர் டு வாணியம்பாடி வரைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால she's had a ரொம்ப ஈஸியாவே large loving cousins. லிட்டரலி அந்த ஹம் சாத் ஹே அந்த மாதிரி ஃபேமிலி, ஹம் ஆப்கே ஹே கौन ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு. அது சில பேர் வந்து தன் பிள்ளைய வந்து யார் கையிலுமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஐஸ்வர்யா மேம் வந்து என் புருஷன் ஃபேமிலியே சந்தோஷமா குழந்தை வளர்த்தாங்க. நானும் என்ஜாய். டிவோர்ஸுக்கு அப்புறம் கூட ஜாலியாக அமிச்சேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னும் தாத்தா பாட்டி, அவளோட சித்தப்பா, அவளோட அத்தை என்ன பண்ண போறாங்க குழந்தைக்கு?
நீ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், புள்ள அப்பனெல்லாம் டிவோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. முடியாது. நமக்கு பிடிக்கலன்னு நம்ம வந்துடலாம், ஆனா அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலியோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பா தேவை. அவ கல்யாணத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்தே பண்ணினோம், ஜாலியா ஒன்னா இருந்தோம் எல்லாரும். அவ அண்ட் என் பொண்ணுக்கு சித்தி இருக்கா பாரு, அவ ஸ்டெப் மதர் ராஜாத்தி. அவ சித்தின்னு வந்தா அவளை மாதிரி வரணும். என் பிள்ளைய தான் பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டா அவ. நம்ம தமிழ் மீடியாவில் நிறைய பேசுறது இல்லை, நார்த் இந்தியன் மீடியாவில் தான் இதெல்லாமே பேசுகிறாங்க. இந்த பீரியட்ஸ் மெனோபாஸ் அப்படிங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இட்ஸ் ஈஸி ஆர் இட்ஸ் டஃப்? இல்லை, எனக்கு வந்து மெனோபாஸ் முடிஞ்சிச்சு. நான் நிஜமாவே சொல்கிறேன், அந்த மெனோபாஸ் டைமில் வந்து இந்த ஹாட் ஃப்ளஷஸ் வாஸ் ஹாரபிள். ஓகே, இந்த இப்போ ஏசி ரூமில் இருந்தால் கூட திடீர்னு இந்த ஹாட் ஃப்ளஷஸ் வில் கம் பேக்லலாம், அப்படியே ஒரே வேர்த்து கீர்த்து சடன்லி ஒரு பாடி வில் திஸ் திங். அண்ட் எனக்கு எப்போவுமே பீரியட் ப்ராப்ளமே வந்தது கிடையாது, பீரியட் பெயினும் வந்தது கிடையாது லைஃப் டைம். பட் அந்த 47 அந்த 48 அந்த டைமில், அந்த மெனோபாஸ் வர டைமில் மாத்திரம் எனக்கு என்னாச்சு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, எப்போ வரும்னே பீரியட்ஸ் தெரியாது. ஸோ பேடோடையே போயிட்டு இருந்தேன் நான். டெஃபினட்டாக தேங்க்ஸ் டு இன்னர் இன்ஜினியரிங். அந்த யோகா ப்ரோக்ராம் முடிச்சு நான் மண்டலா ப்ராக்டிஸ் பண்ணேன் கரெக்டாக 40 days மண்டலா. இந்த டைமில், அந்த மெனோபாஸ் டைமில் தான் வந்து நான் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணது. முடிச்சுட்டு அந்த என்ன பண்ணுவீங்க மேம்? இப்போ யோகா வரும்போது உங்களுக்கு அது மென்டலி ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆச்சா? எனக்கு ஃபிசிக்கலாக தான் அஃபெக்ட் ஆச்சு. மூட் ஸ்விங்ஸ். ஓகே, மூட் ஸ்விங்ஸ். சடன்லி யூ வில் பி ஹாப்பி, சடன்லி யூ வில் ஃபீல் சேடு. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அழுக வரும், எதுக்குடா அழறோன்னு தோணும். ஆல் திஸ். அப்போதான் வந்து எனக்கு ஆக்சுவலாக முட்டி பிரச்சனைனால யோகாவுக்கு போயிருந்தேன் நான். இந்த இன்னர் இன்ஜினியரிங் முடிச்சு அந்த 40 நாள் அந்த மண்டலா இருக்கும், அந்த ப்ராக்டிஸ் 40 days. அந்த 40 days அந்த சாம்பவி மகாமுத்ராவோட அந்த உபயோகா அந்த என்னோட ரூட்டீன் இருக்கு. அது யோகா அண்ட் மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்தா, அதில் 2 இருக்கும், யோகா ப்ராக்டிஸ் அண்ட் மெடிடேஷன், சாம்பவி மகாமுத்ரா. அது முடிச்சதுக்கப்புறம், அந்த 40 days முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சுமா, அங்கே நான் கேரளாவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிஜமா ஐ தாட் ஐ எம் கோயிங் டு ப்ளீட் டு டெத்னே நினச்சேன் நான். அவ்வளோ ஓவர் ப்ளீடிங் அந்த மாதிரி. அதாவது லைக் ஹோட்டல் ரூம் பெட்ஷீட் எல்லாம் இதுவாயிடுச்சு. அண்ட் வலி உயிர், நான் சாவறேன். எனக்கு வந்து நிஜமாவே நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் நான் சொன்னேன், நான் கையை விட்டு என் யூட்ரஸை பிடுங்கி வெளில போட்டுடலான் இருக்கேன். என்ன அந்த அளவுக்கு எனக்கு வலி உயிர் போதிங்க, டையிங் ஆஃப் பெயின் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாப்புல, நீ இந்த யோகா முடிச்சிருக்கல, நீ பாரு எனக்கும் நிற்கும் போது மாதிரிதான் ஆச்சு, இப்படி வருது இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் இதோடு நின்றுடும் பாரு, உனக்கு வராது. நாங்கள் எங்கள் அம்மா அதோட ஐ சேல் த்ரூ மெனோபாஸ்மா. அப்போ வந்ததோட தான் அப்போ நின்றுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த யோகா ப்ராக்டிஸ்னால இந்த ஹாட் ஃப்ளாஷஸ்ஸு, இந்த மூட் ஸ்விங்ஸு, இது எல்லாம் அப்படியே டிஸப்பியர் ஆச்சு. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு பூத சுத்தின்னு பண்ணினேன். நம்ம உடம்புக்குள்ளே பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீர் நிலம் நெருப்பு பஞ்சபூதம் என்ன தெரியும், 5 elements. அந்த பஞ்சபூதங்களையும் கிளென்ஸ் பண்ணுற டெக்னிக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பஞ்சபூத கிரியா. அதை நான் பண்ணினேன் பூத சுத்தின்னு. அதுவும் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஹெல்த் சார்ட்டட் அவுட். ஸோ மனசு இன்னர் பீஸ். நான் இந்த குங்ஃபு பேண்டால இன்னர் பீஸ் அந்த மாதிரி நிம்மதி. வெளியில இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, பட் இது ஒன்னாவது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்ல. இதுவும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அவுட் சைட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், பட் திஸ் மச் ஐ வில் கீப் ஹாப்பி. அதுக்கு டெஃபினட்டா சத்குருவோட யோகா ப்ரோக்ராம்க்கு நான் அவருடைய வீடியோஸ் அண்ட் டாக்ஸ், அது டெஃபினெட்லி அவர் ஹிஸ் யோகா அண்ட் அவருடைய சாப்பாடு, முக்கியமாக பிராணிக் ஃபுட்டு. நான் ஏற்கனவே வீகனாக மாறினது வாஸ் வெரி குட். அதுக்கப்புறம் பிராணிக்காவும் மாறினேன். அந்த பிராணிக் ஃபுட் வந்து எப்போ வெங்காயம் பூண்டு சில விஷயங்கள் எல்லாம் சாப்பாட்டிலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போ அது அந்த மாதிரி அந்த பிராணிக் ஃபுட்டை நான் எடுக்க ஆரம்பித்தேனோ, ரா ஃபுட்டு, அவருடைய சாப்பிட்ற விதம் அண்ட் டயட்டு அவருக்கு அது மாதிரி. இப்போ 3 வேளை திங்கிறது, இந்த டிவியை பார்த்துட்டு திங்க இல்லாமல் ரைஸ் ஒரே ஒரு வேளை தான், ஈவினிங் ஆனால் டிஃபன், ஒன்லி 2 meals a day. அந்த மாதிரி எப்போ நான் என்னோட டயட்டையும் மாற்றி அவரோட அந்த யோகா ப்ரோக்ராமும், இட்ஸ் நாட் ஒன்லி தட். உன்னோட ஃபுட் டைமிங் எப்போ எடுத்துப்பீங்க? அது மார்னிங் ஒரு 11:30 12 அந்த மாதிரி டைமுக்குள்ளார. ஷூட்டிங் இருந்தால் அஃப்கோர்ஸ் மாறும் அது. பட் ஈவினிங் வந்து அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த 6:30க்கு
அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டீங்க? நத்திங். பசிக்காது, நைட்டும் சீக்கிரமா தூங்கணும் அப்படின்றது பசிக்காது. லேடிஸ் நார்மலாவே பீரியட்ஸ்னா இந்த கை வலி, மூட்டு வலி, கால் வலி அதெல்லாம் சொல்றது உண்டு நிறைய பேர். ஸோ ஆஃப்டர் ஏஜஸ் அப்படிங்கிறது எப்படி பிசிக்கலா? எனக்கு 2 முட்டியும் காலி முதல்லயே, டிஸ்லோகேட் ஆன முட்டி. ஏன்? அது பரதநாட்டியம் டான்ஸர்னால. என் பொண்ணோட நான் டேங்கோ பண்றேன் பேர் தையா தை பண்ற காலில் போய் டேங்கோ பண்ணா என்ன ஆகும், அது புடிங்கிச்சு லெஃப்ட். ஸோ 2 முட்டியும் காலி. அதுக்கு நான் பிறந்ததே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். என்னுடைய பேக் போன் வந்து லாஸ்ட் 2 வெர்டிபிரேஸ் வந்து ஃபியூஸ் டு த டெயில் போன். ஓ. அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இங்க ஃபுல்லா புடச்சிரும் கம்ப்ளீட்டா. இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து நான் வீல் சேர்ல போகும்போது எனக்கு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் பார்த்தாரு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல. அவர் பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னார், ஐயோ இந்த பொண்ணு என் படத்தில் நடிக்கும் போது நல்லா துள்ளிட்டு இருந்துச்சு, சின்ன வயசு தான். அதுக்கு நான் சொல்றது இன்னர் இன்ஜினியரிங் முன்னாடி 45, இன்னும் 45 வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்னடா அப்படின்னு. அவன் சத்குரு யோகா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தான். அவங்கள போய் அந்த ப்ரோக்ராமை பண்ண சொல்லு அப்படின்னு. அட போங்கடான்னு கழுவி ஊற்றிக்கிட்டே நான் போனேன். அந்த யோகா ப்ரோக்ராம் நொண்டிட்டே தான் போனேன். நீ கேப்போட, அது டிக்காத்தெல்லாம் நீ கேப்போட நோண்டிக்கினே போனேன் நான். முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே இது உட்காந்துட்டு லைக் நான் நினச்சேன் இவங்க பெருசாக ஆர்த்தி கீர்த்தி பூஜைலாம் எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக பேசினாங்க. பேசிக்கல நான் சாரியில் போனேன். லைக் நெக்ஸ்ட் டே யூ கேன் கம் இன் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ்னாங்க. அடுத்த நாள் ஷார்ட்ஸ். நீ சொல்லிட்டல, நான் அர்னிஜார் மாட்டிகிட்டே வந்துடுறேன். நான் யோகாவுக்கு இந்த பர்மிடா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. 3வது நாள் உபயோகா அந்த நீ கேப் தானா சரிஞ்சு கீழே வந்துச்சு. டிக்காத்தலாம் நீ கேப் நீ போட்டிருந்தீங்கன்னா அது நீ பிச்சு எடுக்கிறதுக்குள்ளார அது வெளியே வரவே வராது. அவ்வளோ டைட்டான நீ கேப், அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது. அது தானா சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. அந்த அளவு மூட்டு வலி சரியாயிடுச்சு. அந்த முட்டி சுத்தி இருக்கிற அந்த மொத்த நீர், அந்த வீக்கம், அந்த இது தானா அடங்கி 3வது நாள் உபயோகா அது ஸ்லிப்பாகி தானே கீழே விழுந்துச்சு. அப்பதான் ஓகே இதுல ஏதோ மேட்ரு இருக்குது, முடிப்போம் மொத்தமா கோர்ஸன்னு முடிச்சேன். முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அந்த மண்டலாவை ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு அவரோட யோகா ப்ரோக்ராம் செட் ஆகலைன்னா போயான் இருப்பேன் நான். எனக்கு மிரக்கல்ஸ் நடந்துச்சு. அதனால தான் நான் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன் நான். அண்ட் வாலண்டியராகவும் போய் தன்னார்வ தொண்டெல்லாம் பண்ணி அதையும் நான் அங்கே செஞ்சுருக்கேன் நான். சூப்பர். இன்டர்வியூ முடிக்கிறது லக்ஷ்மி மேம் அப்படின்னா இப்பயும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அந்த கரிஸ்மேட்டிக் அட்ராக்ஷனே வேற லெவல் இல்லையா? 100%. அம்மாவை பத்தி எப்படியே அழகா வர்ணிக்கணும் அம்மாவை அப்படின்னா சொல்லிட்டே இருங்க. உலகத்துக்கு அவங்க ஆர்டிஸ்ட், எனக்கு அவங்க அம்மா. ஆமா, எனக்கு வந்துட்டு என் ரசசாதம் பண்ணித்தான்னு சொல்றேன் எங்க அம்மா. அண்ட் நான் பார்த்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். எங்கள் பாட்டியை நான் அழகாக பார்க்கல, பாட்டியாக தான் பார்த்தேன். ஸோ இந்த தீபா அழகு அப்படின்னா அம்மா தான். அண்ட் அம்மா வந்தாலே எனக்கு கிறிஸ்மஸ் ஏர்லியராக வந்த மாதிரி. ஸோ மாம் வந்துட்டு நான் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்க அவங்களோட டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் எனக்கு கூட இல்லை, இப்போ தான் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு நாளைக்கு பார்ட்டி போனது கிடையாது. நோ பேட் ஹேபிட்ஸு. அவ்வளோ டிசிப்ளின்டு. காலையில் 4-5 மணிக்கு எழுந்துப்பாங்க. இப்போ அவங்க வீட்டில் சமையல்காரங்க கிடையாது. ஓ அப்படியா? அண்ட் எங்கள் அம்மா அப்போது ஷூட்டிங்லன்னா வீட்டில் வந்து கார்டனிங்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் எதில் டேலண்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. சமையலாக இருக்கட்டும், கேக்கெல்லாம் அம்மா தான் ஃபஸ்ட்டு உருவாக்கினாங்க. அதுலேருந்து எனக்கே பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பேர்மா. தேர் ஆர் லெஜெண்ட்ஸ், அப்புறம் தேர் ஆர் த்ரைவிங் ஆர்டிஸ்ட், அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தேர் ஆர் சர்வைவிங் ஆர்டிஸ்ட். நான் 3வது கேட்டகரி, எங்கள் அம்மா முதல் கேட்டகரி. அம்மா உங்களுக்கு ஏதாவது கொடுத்த அட்வைஸ்னா என்னவா இருக்கும்? எங்கள் அம்மா வந்து முதல்ல அட்வைஸ் இதுதான், யோகா பண்ணு யோகா பண்ணு யோகா பண்ணுன்னு வாழ்க்கை மொத்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் யோகா எக்ஸ்பர்ட்டு. காலங்காத்தால சீக்கிரம் எழுந்துட்டேன். நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி, நம்ம 3 மணிக்கு தான் வருவேன் ஊர் சுற்றிட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே யோகானால, சத்குரு இன்ஜினியரிங்னால என் லைஃப் மாறி, என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறி, நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறேன். ஸோ இப்போ எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸே கொடுக்கறது இல்லை. அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் எழுந்துரு, எக்ஸசைஸ் பண்ணு, யோகா பண்ணு, உடம்ப நல்லா வச்சுக்கோ, வைத்திஸ் ஏன் வெளியில் ஊர் சுற்றுற, ஏன் நைட்டு போகிற, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே. லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்போது. ஸோ அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னைக்கு இன்னர் இன்ஜினியரிங் நான் பண்ணி என் லைஃப் மாறிச்சோ அன்னிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி. எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கியூட் அண்ட் கிரேட். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய தேங்க்யூ சிவா. இன்டர்வியூ மாதிரியே இல்லை,
ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் சாட் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம எப்பவுமே பேசுறது. ஸோ அதனால சிவசங்கரி டாக்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சிவா இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அவளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கும் பாருங்க, டிங் 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 டிங்னு அந்த பெல்லையும் அடிச்சிருங்க. அப்போ தான் சிவா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் பி பிளெஸ்ட் வித் த பெஸ்ட் ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஆல் தி அபண்டன்ஸ் இன் த யூனிவர்ஸ். லவ் யூ ஆல். கேட்கவே சிவசங்கரி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? யாருக்கு வரும் இந்த மனசு? இது கேட்கணுமா? இது வேற சொல்லுங்க அப்படின்னு கேட்கவே சொல்லியிருக்கீங்க. Isn't it? Don't you do these things the natural? இது யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுமா? பாத்துக்கோங்க எவ்வளவு லவ்வபிள் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அது ஒண்டிதான் உலகத்துல நிலைக்கும். லவ் மட்டும் இல்ல. That is always universal. Love makes the world go round. This is my policy. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Team Education, Montessori Teacher Training Institution.